Hello students, good afternoon all. Take your student reader book and come on to the page number 45. In today's class, our first topic is a story titled as Jhaaji's Love. Title of the story is Jhaaji's Love. Okay, I am going to read this story, then only we can understand what they given in the story. Okay, you also follow me. Sukhvinder had come to his grandma's home to spend his summer vacations. His grandma, whom he called Jhaaiji, lived in a small village in Punjab. Sukhvinder really liked life in the village. In the morning, he would go to the farms to take a shower under the tube well. His friends Taran and Mani would accompany him. On their way back home, they would often go to the Gurudwara, and by the time he would return home, it was time for breakfast. Unlike his home in Chandigarh, there was no dining table here. He used to sit on the charpai to eat his breakfast. Although Jhaaiji was famous in the entire family for making delicious parantha, Sukhvinder was bored of eating them. Ever since he had arrived, he had eaten parantha every morning. For the rest of the day, Jhaaiji would keep asking him, "What would you like to eat for lunch and dinner?" Sukhvinder would respond, "Whatever you had like to make other than paranthas." Sukhvinder thought that Jhaaji's favorite time pass was to feed him. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த லெசன் ஃபஸ்ட்டு யார் கேரக்டர் எந்தெந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? சுக்விந்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட்மாவை எப்படி அவன் கூப்பிடுவான்? ஜாய்ஜி அப்படின்னு கூப்பிடுவான். ஓகேவா? அவங்க எங்கே இருக்காங்க? பஞ்சாபில் இருக்க ஒரு ஸ்மால் வில்லேஜில் இருக்காங்க. திஸ் பாய் சுக்விந்தர் ஹேட் கம் டு ஹிஸ் கிராண்ட்மாஸ் ஹவுஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் சம்மர். அவனோட சம்மர் டைம்ஸு ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க கிராண்ட்மா ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த பாய்க்கு என்ன பிடிக்கும்? வில்லேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்காங்க. ரொட்டீனாக அவங்க அந்த லீவ் டேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் தரன் அண்ட் மணி, அவங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபார்முக்கு போய் குளிச்சுட்டு வருவாங்க இல்லையா? எதில்? டியூப் வெல்லில் குளிச்சுட்டு வருவாங்க. தென் ரிட்டன் வர்றப்போ எங்கே போயிட்டு வராங்களாமா? குருத்வாரா அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு வராங்க. அந்த திரும்பி வர்றப்போ அது கரெக்டாக என்ன டைமாக இருக்குது? பிரேக்ஃபாஸ்ட் டைமாக இருக்குது. அந்த டைமில் என்ன சாப்பிட்றாங்க? பரந்தா அப்படிங்கிறது அது ஒரு ஃபுட்டு, நார்த் இந்தியன் சைடில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. அந்த ஃபுட்டு வந்து ரெகுலராக சாப்பிட்டனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த பாய்க்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. பட் அந்த ஜாய்ஜி அப்படிங்கிறவங்க எதில் ஃபேமஸாக இருக்காங்க? மேக்கிங் டெலிஷியஸ் பரந்தா பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. பட் இந்த பாய்க்கு அதுவே ஆஃபன் சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு? அதை பிடிக்காமல் போயிடுச்சு. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அகெயின் திஸ் கிராண்ட்மா என்ன கேட்குறாங்க? உனக்கு வந்து லன்ச் அண்ட் டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற கேட்குறாங்க. பட் இந்த சுக்விந்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பரந்தாவை தவிர நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா? அவன் இவங்க இந்த ஜாய்ஜி வந்து என்ன மோட்டிவில் கேட்குறாங்க? அவங்களோட கிராண்ட்சன் மேலே இருக்க ஒரு லவ் அண்ட் கேரில் கேட்குறாங்க இல்லையா? பட் இந்த பாய் என்ன சொல்கிறான்? என்ன நினச்சிக்கிறான்? ஹி திங்ஸ் லைக் ஃபேவரட் டைம் பாஸ் வாஸ் ஃபீட் டு ஹிம். அவங்க கிராண்ட்மாவோட டைம் பாஸ்ன்னு நினச்சிக்கிறான். இவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு தரது என்னவா நினச்சிக்கிறான்? டைம் பாஸ், என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஓகே, there were days when he felt embraced by Jhaaji's action. If he was playing in the courtyard with his friends, Jhaaiji would call him to eat something. And when he did not pay attention, she would follow him carrying the plate in her hand. Sukhvinder would sometimes get irritated by this habit of Jhaaji's. He would often tell Taran and Mani, "I think Jhaaji's only aim in life is to feed me." அதாவது சம்டைம்ஸ் இந்த கிராண்ட்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறது அவனுக்கு எப்படி இருக்கான்? எம்ப்ரேஸாக ஃபீல் ஆகுதான். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொண்டு வந்து இப்போ பாரு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எம்ப்ரேஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான்.
அவங்க ஏதாவது ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பாய் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுருக்கப்ப கூப்பிட்டே இருப்பாங்களாம். அப்போ வந்து அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது வந்து அவன் என்ன பண்ணுவான்னா லெசன் பண்ணிக்க மாட்டான், அட்டென்ஷனே அவங்களுக்கு ரிப்ளைவே கொடுக்க மாட்டான், கேட்டாலும் கேட்காத மாதிரி விளையாண்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதான், இந்த மாதிரி காது கேட்காத மாதிரி விளையாண்டே இருந்தாங்கன்னா அவங்க அந்த பிளேட்டில் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அவன் விளையாடுற பிளேஸ்க்கே வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க கேராக அண்ட் லவ்வாக இருந்திருக்காங்க. ஓகேவா. பட் இவன் அதை என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்கிறான், இவ்வளோ நாள் நினச்சா இல்லையா கிராண்ட்மாக்கு வந்து நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே சொல்கிறான், ஐ திங்க் ஜார்ஜிஸ் ஒன்லி எய்ம் இன் லைஃப் இஸ் டு ஃபீட் மீ. அவங்களோட லைஃப் இருக்க ஒரே எய்ம் என்ன அப்படின்னா எனக்கு ஃபீட் பண்ணுறது தான் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. One morning, Sukhinder and Mani went to Taran's house to play. Taran lived in a joint family. His grandparents, 4 uncles, their wives and their 8 children lived in the same house. As soon as 3 friends entered, Taran's grandfather, Jhaaiji called his name and waved at him. Taran walked up to him and sat next to him and started talking. Sukhinder and Mani stood near the gate. They could see Taran laughing and talking loudly to his Jhaaiji. A few minutes later he returned. Sukhinder asked, "Is everything all right?" You were almost shouting at him. Taran smiled and said, "Jhaaji's hearing power is weak, so one has to speak loudly too." "Oh, that must be annoying," Sukhinder interrupted. "It's not. It just requires some effort. We love talking to each other. He's got old ears and I have a young voice, so it is balanced," Taran smiling told Sukhinder. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ கிராண்ட்மாவோட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செட்டிங்ஸ் வருது, தரனோட ஹவுஸ். யார் யார் போகிறாங்க தரனோட ஹவுஸ்க்கு? சுகிந்தர் அண்ட் மணி, இவங்க 2 பேர் போகிறாங்க. அப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, தரனோட கிராண்ட்பா, அங்கே யார் இருக்காங்க, தரனோட கிராண்ட்பா, அவங்க நேம் வந்து ஜார்ஜி. அவங்களோட கிராண்ட்சன் தரனை கூப்பிட்றாங்க. இவங்க பக்கத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லவுடாக பேசுகிறாங்க. பிகாஸ் அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்க ஏஜ் ஆயிடுச்சா, ஓல்டு பீப்புள் ஆகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பவர் கம்மி. என்னது, ஹியரிங் பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சவுண்டாக பேசிக்கிறாங்க. இப்போ கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறக்கு தரன் வர்றான். அப்போ வந்து சுகிந்தர் என்னென்னு கேட்குறான், நீ வந்து அவங்களோட ரொம்ப சவுண்டாக பேசிகிட்டு இருந்தேல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கும்போது, இல்லை அவங்களுக்கு வந்து என்ன அது ஹியரிங் பவர் வீக்காக இருக்குது, ஸோ வந்து நான் கொஞ்சம் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் லவுடாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சுகிந்தர் என்ன சொல்கிறான், இது கண்டிப்பாக வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. பட் இவன் என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட், அப்படி இல்லை, இட் ஜஸ்ட் ரெக்வைஸ் சம் எஃபர்ட். அதாவது கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கணும் அவங்களோட பேசுகிறதுக்கு. நார்மலாக ஒரு பர்சனோட பேசுகிறத விட அவங்களோட பேசுகிறப்ப கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறான். தட்ஸ் ஆல். வி லவ் டாக்கிங் டு ஈச் அதர். அதாவது அவங்க ரெண்டுத்துக்கு எப்படி இருக்குமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 2 பேர் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீஸ் காட் ஓல்ட் இயர்ஸ் அண்ட் ஐ ஹாவ் எ யங் வாய்ஸ். அவங்களுக்கு வந்து ஓல்ட் இயர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்குது, வாய்ஸ் வந்து யங் வாய்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ்டு. அவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, பட் என்னது ஹியரிங் பவர் கம்மி. பட் எனக்கு ஹியரிங் பவர் நல்லா இருக்குது, பட் வாய்ஸ் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து பேலன்ஸ்டு, அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. இது வந்து எப்படி சொல்கிறான், ஸ்மைலிங் ஃபேஸோடு சொல்கிறான். த நெக்ஸ்ட் டே Sukhinder was in the middle of a conversation with his friends when Jhaaiji appeared in the room. She had cooked halwa for him. Before she could say anything, Sukhinder said, "I don't want to eat anything. Can you not leave me alone with my friends?" Jhaaiji kept the plate on the table and left the room. For the rest of the day, Sukhinder didn't see Jhaaiji. At night, she kept the food in Sukhinder's room and left without saying a word. Sukhinder felt uneasy. He was habitual of hearing Jhaaji's wavery voice calling his name.
The house was completely silent that night. He knew that he had hurt Jhaaiji, but it's such a waste of effort to tell her that I am not hungry. The word effort suddenly reminded him of a Tarun and his Jhaaiji. Svikindar questioned and answered himself, did I make an effort to convince her that I am not hungry? No. The next morning, Svikindar woke up early and went down the check on Jhaaiji. She was sitting on the charpai and praying. He went to her and said, sorry for my behavior yesterday. Jhaaiji smiled and put her hands on his head. Can I help you in the kitchen today? Svikindar asked. For the next few minutes, he followed Jhaaji's instructions and collected all the ingredients. When the halwa was served and both were eating, Jhaaiji asked, what do you want to eat for lunch? Svikindar said, I am too full for now, Jhaaiji. I will tell you if I am hungry. Thanks for asking and taking care of me. So, இங்கே என்ன நடக்குது? தரன் வந்து எவ்வளோ பொலைட்டாக ஆன்சர் பண்ணா இல்லையா? அவங்க கிராண்ட் பேரண்ட் வந்து இரிட்டேட்டிங்காகவே பேசியிருந்தாலும் கூட அவங்க எப்படி பொலைட்டாக ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்க. பட் இந்த பாய் என்ன பண்ணுறா? சுகிந்தர் அவங்களோட கிராண்ட்மாவோட லவ்வை புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்ணுறா. எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். த நெக்ஸ்ட் டே இப்போ இன்சிடெண்ட் எங்கே மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா, யாரோட பிளேஸ்க்கு? சுகிந்தரோட பிளேஸ் வீட்டுக்கே வந்துடுச்சு, கிராண்ட்மாஸ் ஹவுஸ்க்கு வந்துடுச்சு. அங்கே எகெயின் திஸ் பாய் சுகிந்தர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருக்காங்க. அப்போது ஜாய்ஜி என்ன பண்ணுறாங்க? ஹல்வா செஞ்சு அவனுக்காக எடுத்துகிட்டு வராங்க. பட் அந்த அவங்க வந்து எதுவும் கேட்காதுக்கு முன்னாடியே இந்த பாய் என்ன சொல்லிடுறான், எனக்கு எதுவும் வேணாம், என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட தனியாக விளையாட விடுங்க அப்படின்னு சொன்னதையும் ஜெய்ஜி என்ன பண்ணிடுறாங்க, அந்த கொண்டு வந்த பிளேட்டை டேபிள் மேலே வச்சுட்டு எதுவும் பேசாமல் போயிடுறாங்க. அப்போ அந்த நைட் என்ன ஆகுது? அட் நைட் ஷீ கெப்ட் த ஃபுட் இன் ஸ்கின்னஸ் ரூம் அண்ட் லெஃப்ட் வித்தவுட் சேயிங் அ வேர்ட். அந்த நைட்டும் என்ன பண்ணுறாங்க, ஃபுட் கொண்டு வராங்க, கொண்டு வந்து அந்த பாயோட ரூமில் வச்சுட்டு மறுபடியும் எதுவும் பேசாமல் போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாய்க்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறான். என்ன? ஸ்விகிந்தர் ஃபெல்ட் அன்ஈஸி. ஹி வாஸ் ஹேபிச்சுவல் ஆஃப் ஹியரிங் ஜாய்ஜிஸ் வேவரி வாய்ஸ் காலிங் ஹிஸ் நேம். த ஹவுஸ் வாஸ் கம்ப்ளீட்லி இப்போ என்ன ஆகுது, அந்த டின்னர் டைம்லாம் முடிஞ்சு பெட்டுக்கு போயிடறான். அந்த டைமில் தான் என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா, ஜாய்ஜிட்டு வந்து நம்ம பிஹேவ் பண்ணது கரெக்டாக, நம்ம வந்து அவங்க வந்து நம்மகிட்ட கொண்டு வந்தே கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு வந்து ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த வேர்டை சொல்கிறதுக்கு நம்ம எந்த எஃபோர்ட்டும் எடுக்காமல் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம். தருணுக்கும் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்க்கும் நடந்துச்சுலே அந்த கான்வர்சேஷனை அவன் நினச்சி பார்க்குறான். ஸோ இப்போ அவன் மேலே இருக்க மிஸ்டேக்ஸ் வந்து அவனுக்கு புரிய வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிராண்ட்மாட்ட போயிட்டு சாரி கேட்குறான். நான் வந்து நேற்று என்னோட பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுலே, அதுக்காக வந்து சாரி கேட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணமா அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி கிச்சனில் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஹல்வா என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின் அகைன் கிராம என்ன தான் கேட்குறாங்க, வாட் டு யூ வாண்ட் டு ஈட் ஃபார் லஞ்சுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சுகிந்தர் எப்படி ஆன்சர் பண்ணுறா, சுகிந்தர் சேட் ஐ எம் டூ ஃபுல் ஃபார் நவ், ஐ வில் டெல் யூ இஃப் ஐ எம் ஹங்க்ரி. ஸோ இது எப்படி இருக்குது, இது ஒரு பொலைட்டான ஆன்சராக இருக்குது. இப்போ எனக்கு வந்து பசிக்கலை, எனக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி இருக்குது, ரொம்ப பொலைட்டாக இருக்குது. லாஸ்ட் என்ன சொல்கிறா, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீட் பண்ணுற ஸ்டோரிஸ் எல்லாமே என்ன தீமை பேஸ் பண்ணியிருக்கு, யாருமே நம்ம வந்து சடனாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, அவங்க இப்படி தான் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லெசனில் பர்த்டே கிஃப்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நார்மலான கிஃப்ட் கொடுத்தனால அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்னை பிடிக்கல, பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து ஷர்மின் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. பட் அது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்க, ஷர்மினோட ஃபாதர் வந்து என்ன சொல்லுவாங்க, கிஃப்ட் வந்து ஸ்மாலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அது உனக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட லவ்வை ஒரு வேல ஷோ பண்ணுவாங்க. அது வந்து நம்ம
மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் சேம் திங் இங்கே யார் தப்பாக நினச்சிக்கிறாங்க? எஸ், சுகிந்தர் வந்து அவங்களோட கிராண்ட்மாவோட லவ்வை வந்து எப்படி நினச்சிக்கிறாங்க? ரொம்ப டார்ச்சராக, இரிட்டேட்டிங்காக, அனாயிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதை யார் அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க? அவனோட ஃப்ரெண்ட் தருண். அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து அவங்க டைரெக்டாக சொல்லலை, அட்வைஸ் எதுவும் பண்ணல. பட் அவங்க வீட்டில் அவங்க நடந்துக்கிட்ட அந்த மேனரிசம் இவங்க வந்து அட்டாக் பண்ணிருச்சு. ஓகேவா? இதுதான் இந்த லெசனோட இது தீம். நெக்ஸ்ட் பாருங்கள், வொக்காபுலரி வேர்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும் லெசன் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன். டெலிஷியஸ் மீன்ஸ் ஹேவிங் ஏ ப்ளசன்ட் டேஸ்ட் ஆர் ஸ்மெல். டெலிஷியஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஃபுட்டோட டேஸ்ட்டு இல்லாட்டி ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. மை மதர் மேக்ஸ் டெலிஷியஸ் பாஸ்தா அண்ட் வெஜிடபிள்ஸ் சூப். நெக்ஸ்ட் எம்ப்ரேஸ்டு மீன்ஸ் ஃபீலிங் அஷேம்டு ஆர் ஷை. நம்ம இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அஷேமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் இங்கே எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீதாஞ்சலி வாஸ் எம்ப்ரேஸ்ட் டு சே தட் ஷீ மேட் அ மிஸ்டேக். நெக்ஸ்ட் இன்டரப்டட் மீன்ஸ் டு ஸ்டாப் சம்திங் ஃப்ரம் ஹேப்பனிங் ஃபார் அ ஷார்ட் பீரியட். அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம தடையாக இருக்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து இன்டரப்டட் அப்படின்னு சொல்கிறோம். இடையில குறுக்க பேசுகிறது இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கிற ஒரு ஆக்ஷனை வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்டரப்ட் பண்ணி நம்ம அதை நடக்க விடாமல் பண்ணுறது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான். அதுக்குன்னு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதில்ல. இடையில பூந்து என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நம்ம அதை பாஸ் பண்ணுறோம். அதுதான் எக்ஸாம்பிள். Jonah interrupted me while I was talking on the phone with my mom. Habitual means done constantly as a habit. அதாவது ரொட்டீனாக நம்ம டே டு டே லைஃப்பில் செஞ்சுட்டு வர ஒரு ஆக்ஷனுமே நம்ம என்ன சொல்கிறோம்? ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹேபிச்சுவல். நம்ம டெய்லி செய்கிற ஒரு விஷயத்த ஹேபிச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். இஷான் வாஸ் ஹேபிச்சுவல் ஆஃப் வேக்கிங் அப் at 6 in the morning. Next word, convince. Persuade or make someone agree to something. அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவங்கள வந்து அக்ரி பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கன்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹேட் டு கன்வின்ஸ் மோகினி தட் ஜாயினிங் மேத் கிளாஸஸ் வாஸ் எ குட் ஐடியா. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கிராஃபிக் ஆர்கனைஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. கிராஃபிக் ஆர்கனைசர் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? எதுக்கு க்ரியேட் பண்ணுவோம்? டு ரைட் பெர்ஸ்பெக்டிவ் மீன்ஸ் ஏதாவது ஒரு 2 கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு லெசனில் ரீட் பண்ணுற கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணுவோம். அவங்கள பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க கேரக்டரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத ரைட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம்? பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக த பர்த்டேஸ் கிஃப்ட் அப்படிங்கிற லெசனில் ஷர்மின் அண்ட் ஹர் ஃபாதருக்கு நம்ம கிராஃபிக் ஆர்கனைசர் ட்ரா பண்ணோம் இல்லையா. இந்த லெசனில் நீங்கள் வந்து யாருக்கு பண்ணணும் அப்படின்னா சுகிந்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட்மா அவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் கிராஃபிக் ஆர்கனைசர் ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளாக எப்படி ட்ரா பண்ணணும் நம்ம? இப்போ நான் உங்களுக்கு இந்த சுகிந்தருக்கும் தரனுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். பர்சன் யார்? ஃபஸ்ட்டு சுகிந்தர், செகண்ட் கேரக்டர் தரன். இவங்க 2 பேர்த்துக்கு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுகிந்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவள் எப்படி நினைக்கிறாள்? ஜார்ஜிஸோட லவ்வை வந்து இரிட்டேட்டிங்காக நினைக்கிறான், எரிச்சல் விட்டுற மாதிரி நினைக்கிறான். பட் அதே கேரக்டர் தருண் ஆல்சோ இவனோட ஃப்ரெண்டு தான். சேம் ஏஜ் வந்து எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது இல்லையா. அதே ஏஜ் அந்த பாய் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறான்? அவங்களோட கிராண்ட் பாட்டை ரொம்ப பொலைட் மேனரிசமில் பேசுகிறான். அவங்க வந்து இரிட்டேட் பண்ணுறதான் நினைக்கிற விஷயம் யார்? இந்த சுகிந்தர் வந்து எதையெல்லாம் இரிட்டேட்டிங் நினைக்கிறானோ அந்த விஷயத்தையெல்லாம் இவங்க எப்படி நினைக்கிறாங்க? ரொம்ப பாசிட்டிவ் மேனரில் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இவன் என்ன நினைக்கிறான்? இப்படி வந்து கிராண்ட் ஃபாதர்கிட்ட வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிறது அப்படிங்கிறது அனாயிங் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எஃபர்ட் தேவைப்படுது நமக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ, அவ்வளோதான். அதர்வைஸ் நாங்கள் 2 பேருமே பேலன்ஸ்டு தான். எப்படின்னு பார்த்தா அவங்களோட
லிசனிங் பவர் கம்மியாக இருந்தாலும் உங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும், நல்லா ஆடிபிளாக இருக்கும். பட் இவனுக்கு யங் வாய்ஸ் தெரியல, பட் லிசனிங் பவர் நல்லா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தா 2 பேருமே பேலன்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டரில் பெரியவங்களை, அதாவது எல்டர்ஸை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் இல்லாமல் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. அதாவது பெர்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம இல்லையா. அதே இந்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவன் எப்படி நினைக்கிறான், அதை ஒரு நல்ல அவனுக்கு அவங்க கிராண்ட்பா கூட பேசுகிறது வந்து பிடிக்கும். அப்படி தான் பார்த்தோம். ஸோ இதே சேம் கேரக்டர் தான், பட் எப்படி அவங்களோட மைண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா, அவங்களோட தாட் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். 2 இடத்துலையுமே இங்கே கிராண்ட்மா, அங்கே கிராண்ட்பா, இங்கே ஒரு ஸ்மால் பாய், அங்கே ஒரு ஸ்மால் பாய், சேம் ஆக்ஷன் தான் நடக்குது. இவங்க வந்து எப்படி வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க, ஆஃபன் வந்து வேணுமா ஏதோ சாப்பிடு அப்படின்னு சொல்லி தொல்லை கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட் எப்படி, அங்கே கிராண்ட்பா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சவுண்டாக பேச சொல்லி அந்த மாதிரி. இப்போ இவங்க எடுத்துக்கிற விதம் வேறு மாதிரி இருக்குது, இந்த தரன் எடுத்துக்கிற விதம் வேறு மாதிரி இருக்குது. சுகிந்தர் வந்து அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறான், இரிட்டேட்டிங் எடுத்துக்கிறான். பட் இந்த தரன் வந்து அதை நார்மலாக எடுத்துக்கிறான். இதுதான் வந்து இவங்க 2 பேத்துக்கான பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் இதே மாதிரி யாருக்கு எழுதணும் அப்படின்னா ஸ்விகிந்தருக்கும் தரனுக்கும் வேறு ஏதாவது உங்களால் கம்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகேவா? அப்படி இல்லாட்டி இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு எழுதுங்க. இங்கே கிராண்ட்மாவுக்கும் அங்கே கிராண்ட்பாவுக்கும். இங்கே கிராண்ட்மா யார், ஜைஜி, அங்கே டார்ஜி. ஸோ இந்த 2 கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. ஓகேவா? நவ் டேக் பேஜ் நம்பர் 39. கிராமர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோம், மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி. இன் ப்ரீவியஸ் கிளாஸ் we have learned மாடல்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் ப்ராமிஸ். அதில் இதெல்லாம் பார்த்தோம், ஷுட், மஸ்ட், ஹாவ் டு அண்ட் வில். இந்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். டுடேஸ் கிளாஸில் மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே அண்ட் குட். இந்த 2 மாடல்ஸ் எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? மாடல் வேர்ப்ஸ் ஷோயிங் பாசிபிலிட்டி எக்ஸ்பிரஸ் எ சான்ஸ் டு டூ an ஆக்ஷன். இந்த ஏரோ மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மோர் பாசிபிலிட்டி, லெஸ் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த மேக்கும் குட்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு விஷயம், ஆக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரியான இடத்துல தான் நான் வந்து மேபி இதை செய்யலாம், இது நான் இப்படி மழை வர்றதுக்கு, ரெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் நாளைக்கு வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் இது செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் இது செய்யாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே என்னது, பாசிபிலிட்டிஸ், சான்சஸ். பாசிபிலிட்டி மீன்ஸ் சான்சஸ். அப்போது கன்ஃபார்ம் கிடையாது இல்லையா, கன்ஃபார்மாக நான் அது வருவேன்னு சொல்ல முடியாது, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பாசிபிலிட்டி தான். வரலாம், வராமையும் போகலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ மே ரீட் எ புக் வென் ஐ கெட் டைம். ஐ மே ரீட் எ புக் வென் ஐ கெட் டைம். வி வுட் கோ டு காஷ்மீர் ஃபார் அ வெக்கேஷன். மேபி அவங்க போகலாம், நான் மேபி டைம் இருந்தால் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே இது நாங்கள் வந்து காஷ்மீர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வெக்கேஷனில் காஷ்மீர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 2 சென்டென்ஸ்லேயும். ஸோ மே எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ், 100%க்கு ஒரு 95% சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மே அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணுறோம். பட் குட் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுறோம், லெஸ் பாசிபிலிட்டி, 100க்கு ஒரு 50% தான் சான்சஸ் இருக்குது நான் வரதுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், குட். ஸோ இப்போ உங்களுக்கு மாடல் மே எங்கே யூஸ் பண்ணுறோம், குட் எங்கே யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ மே அண்ட் மைட் போத் மாடல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம பாசிபிலிட்டிஸ், நம்மளோட பாசிபிலிட்டிஸை சொல்கிறப்ப தான் மே அண்ட் குட் யூஸ் பண்ணுறோம். அந்த மே எப்போ யூஸ் பண்ணுறோன்னா எஸ்பெஷலாக மோர் பாசிபிலிட்டிஸ், அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மே யூஸ் பண்ணுறோம். குட் அப்படிங்கிறது லெஸ் பாசிபிலிட்டி. நீங்கள் எது ரிமெம்பர் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் இந்த மே, குட், மோர் பாசிபிலிட்டிஸ், லெஸ் பாசிபிலிட்டிஸ், இதை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் வேர்ப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, குட், ஹாவ், கேன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எப்போவுமே
ரெண்டு மாடல்ஸாக தான் கொண்டு போவாங்க. ஓகேவா? இப்போ மாடல்ஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் எதுக்கு மே அண்ட் குட்க்கு. இப்போ எது மோர் பாசிபிலிட்டிஸ்? மே. குட் அப்படிங்கிறது லெஸ் பாசிபிலிட்டிஸ். அவ்வளோதான். ஓகே, நவ் டேக் யுவர் ஒர்க் புக். ஜைஜிஸ் லவ், அது பேஜ் நம்பர் 46, ஒர்க் ஷீட் நம்பர் 15. ஜைஜிஸ் லவ் கொஷின் ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் டுமாரோஸ் கிளாஸில் தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டுடேஸ் கிளாஸில் மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். fill in the blanks with the models could or may. Could or may. What we have learnt in today's class? என்ன மாடல் லேர்ன் பண்ணோம்? குட் ஆர் குட் அண்ட் மே தான் லேர்ன் பண்ணோம். அதனால தான் அந்த கொஸ்டின்ஸஸ் ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். தனிஷா டேஸ் ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க் பை 5 PM. ஸோ 5 மணிக்குள்ளே அவங்க ஒர்க்கை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால தான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? மே அப்படிங்கிற மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐ டேஷ் go to watch a play this Sunday. Do you want to come? நான் இந்த வீக் இந்த சண்டே வந்து எங்கே போகிறாங்க? go to watch a play வாட்ச் பண்ண போகிறேன் நீ வரையா அப்படின்னு கேட்குறாங்க. do you want to come? போனாலும் போவேன், நீ வரையா அப்படின்னு தான் கேட்போம். நம்ம யார்ட்டையாவது போய் கேட்குறோம் அப்படின்னா, நான் இந்த வாரம் போனாலும் போவேன், சண்டே வந்து இங்கே போனாலும் போவேன், நீயும் வரையா அப்படி தான் நம்ம கேட்போம். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் மே. மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் போகிறதுக்கு, அதனால் மே யூஸ் பண்ணியிருக்காங்க. சிசான்ஸ் டேஷ் சூஸ் ரீடிங் த புக் இன்ஸ்டீட் ஆஃப் வாட்சிங் த மூவி. ஆன்சர் இஸ் மே. சிசான் மே சூஸ் reading book instead of watching the movie. Next one, Komal never thought she dash do it, but she did achieve her goal. Answer is could. கமல் வந்து எப்போவுமே எப்படி நினச்சது இல்லையா, அதை வந்து நான் அச்சீவ் பண்ணான்னு நினச்சதே இல்லை, பட் அச்சீவ் பண்ணிட்டா. Komal never thought she could do it, but she did achieve her goal. ஸோ இங்கே அவன் நினைக்காம அச்சீவ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப இங்கே பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தானே இருந்துச்சு. நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, பட் அது அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் குட். COULD குட். நெக்ஸ்ட் ஒன், Angita dash help you if you ask her politely. Answer is may. Ankita may help you if you ask her politely. பொலைட்டாக அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்க, அவங்க செய்யறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், சோனியா டேஷ் நோ தட் ஆன்சர் டு திஸ் கொஷின். சோனியா மே நோ த ஆன்சர் டு த கொஷின். அவங்களுக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க 99% சான்சஸ் இருக்கிறதுனால தான் பர்டிகுலராக அவங்க நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க சோனியா அப்படின்னு. ஸோ ஆன்சர் இஸ் மே. நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் வி டேஷ் கெட் எ வேன் ஃபார் த பிக்னிக். ஆன்சர் இஸ் குட். ஐ திங்க் வி குட் கெட் எ வேன் ஃபார் த பிக்னிக். நான் பிக்னிக் போகிறதுக்கு வேன் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேபி அவங்க பஸ் கூட எடுக்கலாம், இல்லை காரில் போகலாம். ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ ஆன்சர் இஸ் குட். நெக்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் ஈட் சம்திங் நவ் பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ குட் ஈட் சம்திங் நவ் பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி. அவங்களுக்கு வந்து ஹங்க்ரியாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா? இல்லை. அதாவது ஹங்க்ரியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இங்கே நோ ஹங்க்ரி அப்படிங்கிறப்போ நம்ம சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ ஆன்சர் இஸ் குட். COULD குட். நெக்ஸ்ட் ஒன், ஃபயாஸ் டேஷ் பி cheerful if he is in the right mood. Answer is could. Fiyaz could be cheerful if he is in the right mood.
Okay students, I think today's class is over. உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸில் ஜஸ்ட் ஜைஜிஸ் லவ் அண்டு இந்த மாடல்ஸ் இது ரெண்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு டுடேஸ் கிளாஸில் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டோம். வீட்டில் நீங்கள் அந்த லெசனை நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக ரீட் பண்ணி பாருங்கள். நல்லா லவுடாக ரீட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் என்ன, கிராஃபிக் ஆர்கனைசர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, யார் யாருக்கு, சுகிந்தர் அண்டு தரன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃபிக் ஆர்கனைசர் எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 பாருங்கள். பர்த்டே கிஃப்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கிராஃபிக் ஆர்கனைசர் போட்டிருக்கோம். பர்சன் அப்படிங்கிற இடத்துல தரன் ஒன்று, நெக்ஸ்ட்டு சுகிந்தர். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கு பேஸ் பண்ணி எழுதுவோம். டாபிக் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும். இங்கே பர்த்டே கிஃப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே என்னது கிராண்ட் பேரண்ட்ஸ் வச்சு நம்ம எழுதுகிறோம். ஸோ டாபிக் என்ன பண்ணணும், கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.